ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு எனர்ஜிக்கான டிஷ் பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் வந்து கோதுமை உப்புமாவு தான். சம்பா கோதுமை ரவை வந்து எடுத்துக்கோங்க 2 கப்பு. இந்த மாதிரி ரவை உப்புமா பண்ணணுன்னா கோதுமை ரவையில் உப்புமா பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் நான் சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டேன். 2 கப்பு எடுத்துருக்கிறேன் கோதுமை ரவை. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2மே எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் 1 கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகா 1 கீரெலாம் போட்டு சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், கடுகு, தேவையான பொருட்கள். இப்போது எப்படின்னு தாளிக்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடு ஏறினதும் எண்ணெய் போட்டுக்குங்க கொஞ்சமாக. டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரவை உப்புமா ரொம்பவே ஹெல்த்தி. நார்மல் ரவையை விட இந்த கோதுமை ரவைன்றது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே இதை தான் சாப்பிட சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால் டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி உப்புமா பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. இந்த 2 பருப்புகளும் நல்லா வந்து செவக்கணும், கொஞ்சம் வதக்கிடுங்க. கொஞ்சம் செவந்ததும் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுடலாம். இப்போ பொன்னிறமாக வறுபட்டுட்டு இது கூட ஆனியன் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துட்டேன். இன்னுமே புதினாலாம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறது இருந்தால் புதினாலாம் சேர்த்து பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா செவந்ததும் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஆனியன் வதங்கிடுத்து. இதுலேயே நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நான் வந்து 2 கப்பு அளவு ரவை சேர்த்துருக்கேன். சின்ன கப்பால் அளந்து தான் போட்டேன். அப்போது 4 கப் அளவு தண்ணி வைக்கணுன்றது இல்லை, 3 கப் அளவு தண்ணி வச்சா போதும். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு வீதம் தண்ணி வச்சுடுங்க. குழையாமல் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து வேகும். இது ரவை நார்மல் ரவை இல்லை, கோதுமை ரவைனா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, சாஃப்டாக வேகணும். அதுக்காக சொல்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோராயமாக ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. ஓகேவா? தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். இவ்வளோ தான். ஒரு 5 மினிட் நல்லா வேக விட்டுருங்க. கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா 2 மினிட்ஸுக்கு 1 டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி வேக வையுங்க. இப்போ பாருங்கள், ஃபைனலாக இது 3வது டைம் கிளறி விடுறேன். தண்ணி மீடியமாக நம்ம வச்சோம்னா எப்பொழுதுமே பலன்னு சூப்பராக இருக்கும் நமக்கு உப்புமாவு. பாருங்கள் எவ்வளோ பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு. இது இந்த மாதிரி கோதுமை உப்புமா பண்ணி குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. எல்லாருமே சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இது அரிசி சாதத்துக்கு ஈக்குவலாக தான் இது. நம்மளை டாக்டர்ஸ் வந்து இதை தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த டிஷ் நான் பண்ணியிருக்கேன். பலன்னு இப்போ உப்புமா பரிமாற தயாராகிடுச்சிங்க. கோதுமை உப்புமாவு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை தெரியலனா இதை பார்த்து பண்ணுங்கள். தெரிஞ்சாலும் நானும் இப்படி தான் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு பரிமாறலாம். இப்போது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கோதுமை ரவா உப்புமா கூடவே கொஞ்சம் சாம்பார் தேவைக்கேற்ப எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் கார சட்னியும் நம்ம எடுத்துக்கிறோம். தேவைக்கேற்ப சட்னி சாம்பாரோட ஒரு பழம் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான டயட்டான
இந்த கோதுமை ரவா உப்புமா பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நான் என்னோடய சேனலில் நிறைய போட்டிருக்கேன். பண்ண தெரியாதவங்களுக்கு தான் இந்த உப்புமா வீடியோ கூட. பண்ண தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சிரிச்சிடாதீங்க. எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.